தலைமை உரை நிகழ்த்திய சிறப்புரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா அன்பு சிவா ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக இந்த 87ஆம் அமர்வில் தொல்காப்பிய பயிலரங்கத்தினை வழங்க புலவர் ஆ காளியப்பன் ஐயா அவர்கள் உள்ளார். என்ன தலைப்பு? தொல்காப்பியத்தில் களவு என்ற தலைப்பிலே பயிலரங்கத்தினை வழங்க உள்ளார். வழிபடு தெய்வம் நிற்புறங்காப்ப பழுதீர் செல்வமொடு வழிவழி சிறந்து பொலிமின். இந்த தொல்காப்பியர் தமிழ்ச்சங்கமம் என்ற ஒரு அமைப்பு, முதலில் இதனுடைய பெயர் தொல்காப்பியர் பேரவைதான். ஆனால் பதிவு செய்யும் பொழுது பேரவை என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது, அது ஜாதி சங்கங்களுக்காகத்தான் இருக்கிறது என்று அங்கே அலுவலகத்தில் சொன்னதனால் நாங்கள் தமிழ் சங்கமம் என்று மாற்றியிருக்கிறோம். சங்கமம் என்பது கூட தமிழ் சொல் இல்லை என்று சிலர் பாதிட்டுவார்கள். இல்லை, அதெல்லாம் தமிழ். கூடல் என்பது நிறைய சொற்களை, நம் தமிழ் சொற்களை நாமளாகவே ஆரியருக்கு கொடுத்து அவர்களிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டதாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். தொல்காப்பியருடைய காலத்திலே வடமொழி என்று சொல்லப்படுவது பிராகிருதம், பாலி போன்ற மொழிகள்தான். அந்த சமயத்தில் எழுதாக்கிழவியாக, எழுத்து வடிவத்திலே இல்லாத ஒரு மொழியாக இருந்தது சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் என்பது சமைக்கப்பட்டது என்று பொருள். அந்த சமைக்கப்பட்டது என்னென்றால், தங்களுக்குள் சில மொழிகளை குழு குறிகளின்னு சொல்லுவாங்க. சந்தையில் ஆடு மாடு வாங்குறவங்க விற்கிறவங்க பயன்படுத்தக்கூடிய மொழியை குழு குறி என்று சொல்லுவார்கள். அப்படி குழு குறியாக இருந்த சமஸ்கிருதத்தை இந்த உலகத்தில் இதுவரை யாரும் தாய்மொழியாக பேசக்கூடியவர்கள் கிடையவே கிடையாது. அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். யாரும் வீட்டில் பேசுறது கிடையாது. அது வழிபாட்டு மொழியாக அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு குழு குறியாக இருக்கக்கூடிய ஒரு மொழி. ஆகையால் தொல்காப்பியர் காலத்திலே வடசொல் என்று சொல்லப்படுவது பாலி, பிராகிருதம், நிறைய மொழிகள் இருக்குது. அந்த சமஸ்கிருதம் நம் தமிழ் சொல்லோடு கலந்து கலந்து முதலில் ஏற்பட்டது தெலுங்கு மொழி. அதற்கடுத்தது கன்னடம், 500 ஆண்டுகளுக்கு முன்பாக மலையாளம். இப்படியே இருந்து கொண்டு இருந்தால் எல்லாமே வேற வேற மொழிகளாக போய்விடும், வேற வேற பெயர்களை பெற்றுவிடும். ஆனால் தமிழ் மொழியில் தொல்காப்பியர் காலத்திலேயே இந்த மாதிரி பிறமொழி சொற்களை தமிழில் கலக்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு இலக்கண நூலை படைத்தவர் தான் தொல்காப்பியர். தொன்மையை காக்க வேண்டும், மரபனை காக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த உண்டாக்கப்பட்டது தான் தொல்காப்பியம் என்ற நூலே. தொன்மையை காப்பது, அந்த பேரே பாருங்க, தொல்காப்பியம், தொன்மையை காப்பது தான் அதனுடைய பொருள். ஆகவே அந்த அடிப்படையிலே நம்மளுடைய பழந்தமிழர்களுடைய மரபனை காக்க வேண்டும் என்பதற்காக எழுத்து, சொல், பொருள் என்ற 3 அதிகாரங்களை படைத்திருக்கிறார். இதில் எழுத்தும் சொல்லும் பொருளை உணர்ந்து கொள்வதற்காக உள்ள இலக்கணங்கள். ஆகவே பொருள் இலக்கணம் மட்டும்தான் முதன்மையான இலக்கணம். அந்த பொருள் இலக்கணம் என்றால் என்ன? பொருள் செல்வத்தை, பணம், காசை குறிக்கின்றதா, இல்லை 16 வகையான செல்வங்களை குறிக்கின்றதா என்றால் எல்லாவற்றையும் குறிப்பதோடு மனிதனுடைய வாழ்வும் பொருளுடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக இயற்றப்பட்டு இருப்பதுதான் தொல்காப்பியத்திலே பொருளதிகாரம். அந்த பொருளதிகாரத்திலே தமிழர் என்று சொல்லுவதை விட மனிதருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை அகவாழ்வு என்றும் புறவாழ்வு என்றும் 2ஆக பகுத்திருக்கிறார்கள். அந்த அகவாழ்விலே மீண்டும் பிரிக்கிறார். களவு கற்பு என்றும், ஒரு ஆணும் பெண்ணும், தலைவனும் தலைமையும்
அதாவது தலைவன் தலைவி என்பது அவர்கள் திருமணம் செய்வதற்கு முன்பு இருக்கக்கூடிய தொல்காப்பியர் அந்த பாத்திரங்களுக்கு பெயர் வைத்திருப்பது தலைவன் தலைவி. திருமணம் முடிந்த பின்பு அவர்களுக்கு வைக்கின்ற பெயர் கிழவன் கிழத்தி. அந்த தலைவனும் தலைவியும் எப்படி ஒழுகுகின்றார்கள், இது அந்த தலைப்பில் தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். தொல்காப்பியர் சொல்லும் களவு நெறி எதுவு பற்றி நான் பேசுகின்றேன். களவு என்றாலே கள்ளத்தனமானது, பிறரால் மறைக்கப்பட வேண்டிய ஒன்று, பிறருக்கு தெரியக்கூடாத ஒன்று என்பதாக பொருள் கொள்கிறோம். களவு என்பது வேண்டாத ஒன்றாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தொல்காப்பியரும் இதை சொல்றார், மறைத்து செய்கின்ற ஒரு ஒழுக்கம். ஒரு தலைவனும் தலைவியும் மறைந்து யாரும் அறியாத பொழுது தங்களுக்குள் ஒழுகுகின்ற ஒழுக்கம் என்பதுதான் களவு. அதுதான் களவும் கற்றுமர. முதல் காதலிக்கணும், மறுபடி கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த களவு வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடாது. திருமண வாழ்க்கையை கற்பு என்று சொல்லுகிறார். தொல்காப்பியருடைய கூற்றுப்படி கற்பு என்பது மனையற வாழ்க்கை. அதைத்தான் திருவள்ளுவரும் களவியல் கற்பியல் என்று இன்பத்துப்பால பகுத்திருக்கிறார். ஆகவே தொல்காப்பியருடைய நெறிப்படி கற்பு என்பது நம்மளுடைய மனை வாழ்க்கையைத்தான், இருவரும் திருமணம் செய்து வாழ்கின்ற இல்லற வாழ்க்கையைத்தான் கற்பு என்று தொல்காப்பியம் சொல்கிறது. இந்த அமர்விலே அந்த மன வாழ்க்கைக்கு முன்பு நிகழக்கூடிய களவு வாழ்க்கையை பற்றி நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இந்த களவு என்பது தொல்காப்பியருடைய அந்த சமயத்திலே எப்படி இரண்டு பேரும், ஒரு தலைவனும் தலைமகளும் எங்கெங்கேயோ இருக்கின்றார்கள், எங்கெங்கேயோ இருக்கின்ற இருவரும் எப்படி ஒன்று சேர்ந்தார்கள்? ஆயிரக்கணக்கான ஆண்களும் பெண்களும் இருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் எப்படி இரண்டு பேர் ஒன்று சேர்ந்தார்கள்? அது ஒன்றி உயர்ந்த பாலது ஆணை, ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணை. பால் என்றாலும் விதி என்றாலும் எல்லாம் ஒன்றுதான், நியதி நிறைய சொல்றாங்க. அப்ப அந்த காரணத்தினால் அந்த விதி வசத்தால் அவர்கள் இரண்டு பேரும் ஒன்று சேர்கிறார்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், தென்மலையிலே பிறந்திருக்கி இருக்கக்கூடிய ஒரு நுகத்தினுடைய நுகம் என்பது இந்த மாட்டுக்கு வைப்பாங்க வண்டிக்கு, அந்த நுகத்தில் வடமலையிலே இருந்த அதில் போய் ஒரு முளை சேருது, முளை குச்சின்னு சொல்லுவாங்களேங்க, அது போய் சேர்ற மாதிரி எங்கேயோ இருக்கிறவங்க எங்கேயோ சேர்றதுக்கு காரணம் அந்த பாலது ஆணைதான் என்று சொல்லுகிறார்கள். அது எப்படி நடக்கும்? இயற்கை புணர்ச்சி, இடந்தடைப்பாடு, பாங்கர் கூட்டம், பாங்கியர் கூட்டம் அல்லது தோழியர் கூட்டம் என்று சொல்லுவது. அந்த காதல் எப்படி இதாக முதல் எடுத்தது ரெண்டு பேர்த்த சந்திக்கிறாங்க. ரெண்டு பேர் சந்திச்ச உடனே இதில் என்னென்ன இந்த காதல் வாழ்க்கையை உரையாசிரியர்கள் எல்லாம் அந்தணர்களுடைய அந்த கந்தர்வ வாழ்க்கை திருமணம் என்று சொல்லுகிறார்களே, அதுக்கும் ஒப்பானது என்று சொல்லுகிறது கிடையாது. அந்த கந்தர்வ வாழ்க்கை எப்படி என்றால், ஒரு தலைமகளும் திடீரென்று சேருவார்கள், உடலோடு உணர்ச்சி நிகழ்த்துவார்கள், அவன் பாட்டுக்கு போயிடுவேன், இது பாட்டுக்கு போயிடும். மறுபடியும் அவங்க மீண்டும் சந்திப்பாங்களா என்னங்கிறதெல்லாம் கிடையாது. அப்படித்தான் குந்தி தேவிக்கு கர்ணன் பிறந்ததும் கூட அப்படித்தான். அவங்க சேருவாங்களா, அவங்க யாருன்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தமிழ் நெறிப்படி அப்படி சொல்லக்கூடாது. இயற்கை புணர்ச்சி இருவரும் ஒன்று சேருகின்றார்கள். ஒன்று சேரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் அவர்கள் இருவரும் அந்த கலவினை மறந்து கற்பு நெறியில் நிற்க வேண்டும், ஆயுள் முழுவதும் கணவன் மனைவியாகவே வாழ வேண்டும் என்பதுதான் தமிழருடைய நெறி. ஆகையால் அந்த ஆரியர் சொல்லுகின்ற அந்த கந்தர்வ வாழ்க்கையை நாம் இதனோடு இந்த களவு வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது. இன்பமும் பொருளும் அரணும் என்றாங்கு அன்போடு புணர்ந்த ஐந்தினை மறைங்கின் காமக்கூட்டம் காணும் காலை மறையோர் தேர்த்திய மன்றல் எட்டனுள் துறையமை நல்லியால் துணவி ஒரு இயல்பே அப்படின்னு சொல்லி இருக்கிறார் தொல்காப்பியரே. இதெல்லாம் அவங்க வழக்கம்.
அந்த நரம்பின் மறையா அந்த இப்போ இருக்கிறாங்களே அவங்களுடைய பழக்கம் அது. நம்மளுடைய பழக்கம் அப்படி அல்ல. அப்போ இதில் ஐந்திணை என்று சொல்லுகின்றார்கள். அது எல்லாரும் தெரிஞ்சது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் ஒரு சின்ன குழப்பம் எல்லா அறிஞர்களுக்கும் இருந்துகிட்டே இருக்குது. திணை 5ஆ 4ஆ? திணை 5ஆ 4ஆ? நிலம் 4ஆ 5ஆ? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று 5 நிலங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் தொல்காப்பியத்தில் பாலை நிலத்தை ஒரு நிலமாகவே அவர் கருதவில்லை. முல்லை நிலமோ குறிஞ்சி நிலமோ இல்லை மற்ற நிலங்களோ பயிர் விளையாமல் போய் பால்பட்டு போனால்தான் அது பாலை நிலம். அந்த குறிஞ்சி நிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் உணவு பஞ்சத்தின் காரணமாக ஆறலை கல்வராக வழிப்போக்கு திருடர்களாக மாறிவிடுவார்கள். அவர்கள் தான் பாலை நிலத்திலே இருப்பார்கள். அவர்கள் செழித்த பின்பு பழைய நிலைக்கு வந்துடுவாங்க. ஆகையால் ஒழுக்கம் 5, ஆனால் நிலம் என்பது 4 தான். 4 நிலங்கள் தான். அந்த 4 நிலங்களிலே ஐவகை ஒழுக்கங்களையும் எடுத்து சொல்லி இருக்கின்றோம். அப்போ இவங்க 2 பேர் இருக்கிறாங்களே, இவங்களுடைய தகுதிப்பாடுகள் என்ன, தலைமகனுக்கும் தலைமகளுக்கும் என்ன பொருத்தம் என்பதை 10 பொருத்தங்களை தொல்காப்பியர் சொல்றார். இப்போ நாமளும் 10 பொருத்தம் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுலேயும் சில பொருத்தங்கள் அதோட ஒத்து வருது. அதாவது உருவ நிறுத்த காமவாயில் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த 10 பொருத்தத்தில் மிக முக்கியமான பொருத்தம். ஆணும் பெண்ணும் அவர்களுக்குள் ஒருவருக்கொருவர் ஒன்றி போகக்கூடிய மனோநிலை என்பது வேத என்று நம்ம இப்போ இருக்கக்கூடிய மொழியில் சொல்லிட்டு இருப்பாங்க. சரி, அவர் உருவ நிறுத்த காமவாயில். அந்த இல்லறத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒத்து போனால் தான் அந்த வாழ்க்கை சிறக்கும். இல்லை என்றால் அது சிறக்காது. அப்போ பிறப்பே குடிமை, 10 பொருத்தங்கள். பிறப்பே குடிமை, ஆண்மை, ஆண்டு, உருவ நிறுத்த காமவாயில், நிறை, அருள், உணர்வோடு திருவென முறையிறக் கலந்த ஒப்பினது வகையே. பிறப்பு ஒரே குடியிலே பிறந்தவர்கள் ஒத்த பிறப்புடையவர்களாக சொல்ல வேண்டும். இப்பொழுது நாம் சொல்லுகின்றோம் கலப்பு திருமணம் என்று சொல்லுகின்றோம். கலப்பு திருமணம் என்றால் பிறப்பு 2 பேரும் ஒத்த கொடியில் பிறப்பு ஒரே இனத்தில் பிறந்தவங்களாக இருக்கணும். ஏன்னா ஒன்று அசைவமாக இருக்கு, ஒன்று சைவமாக இருக்கு. அவர்கள் சமய சடங்குகள் போது செய்யக்கூடிய சீர்கள் வேறையா இருக்கு, வேற ஒரு இனத்தில் இருக்கும். அந்த இடத்துல எல்லாம் போராட்டங்கள் இருக்கும். ஆகவே ஒத்த ஒரு குலத்தில் பிறந்தவர்கள். அதே சமயத்தில் குடிமை ஆசேரி ஆசேரி பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. இப்போ என்ன அது என்ன குலக்கல்வி என்று சொல்லணும். தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருன்னா, ஆசாரி பொண்ணை ஒரு குயவன் பொண்ணு திருமணம் பண்ணிடுச்சுன்னா 2 பேர் ஒரு ஒத்து போய் அந்த தொழிலை சரியாக செய்ய முடியாது. செங்கல் சோளை வச்சிருக்கிற ஒரு பையன் ஒரு விவசாய நிலத்தை வச்சுருக்கிற ஒரு பொண்ணை விரும்பினாலும் அந்த பொண்ணு ஆண்டவா நல்லா மழை பெய்யணும் அப்பா அப்படின்னு கும்பிடு. இந்த செங்கல் சோளை வச்சுட்டு இருக்கிற இன்றைக்கி மழையே வரக்கூடாதுன்னு கும்பிடுவான். அது எப்படி ஆகையினால அந்த தொழில் அதான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். பிறப்பால் ஒத்து இருப்பது என்பது இப்போ மனித இனத்துக்கு மட்டும் அல்ல. நாம் பேசிகிட்டு இருக்கிற ஒரே ஜாதிங்கிறது இப்போ கிடையாது. அவர்கள் ஒரே தொழில் செய்யக்கூடியவர்களாக ஒத்த எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். பழக்க வழக்கங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியவர்கள் இருந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆண்மை என்பது ஆண்மகனை குறிக்கிற பொருள் மட்டுமல்ல, ஆளும் தன்மையின் பொருள். ஆளும் தன்மை என்றால் இயற்றலும் ஆண்மகனது தன்மைகள், அதை காத்தலும் வகுத்தலும் பெண்மகளினுடைய ஆண்மைகள். ஆளும் தன்மை இப்படி ஒத்து இருக்கும். வயது என்பது இதில் ஒத்தோனாயினும் வரையறைகின்றேன்னு சொல்கிறார். ஆண்மகன் 4 ஆண்டுகள் அதிகமாக இருக்கலாம்.
அதற்கு மேலே இருக்கிறதோ அது கீழே இருக்கிறதோ அல்ல. 4 ஆண்டுகள், 1 2 3 4 ஆண்டுகள் வேறுபாடு ஆண்மகனுக்கு மட்டும். அந்த ஒன்று மட்டும் ஒப்பில்லாத ஒரு உயர்ந்த நிலை ஆண்மகனுக்கு. அதுக்கும் பல காரணங்களை நாம் உரையாசிரியர்கள் மூலம் படிக்க வேண்டும். அடுத்த அமர்வில் அதை பற்றி தான் நாம் பேசப் போகிறோம். அடுத்தது உருவ நிறுத்த காமவாயில். ஒரு பொண்ணும் பையனும் போனால் ஊர் மக்களெல்லாம் வந்து இவங்க 2 பேரும் சரியான ஜோடின்னு பேசிக்கணும். அந்த மாதிரி போகிறதுக்கும் அந்த மாதிரி இருக்க வேண்டியது நிறை அருளுடைய உள்ளம் உடையவர்களாக, ஒருவருக்கொருவர் அருளை பரிபாலித்துக் கொள்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அருளுடையவர்களாக இருக்கணும். கடைசியில் இருவருடைய உணர்வும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏதோன்னு சொல்லப்பான இப்போ தான் எனக்கு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உணர்வோடு இருக்கும். இப்படி 10 பொருத்தங்களுடைய ஆணும் பெண்ணும் தான் ஒன்றாக கூடி வாழ்கின்றார்கள். அது களவ வாழ்க்கை. களவு என்பது முதலில் இருவரும் ஒன்றாக சந்திக்கின்றார்கள். தமிழிலே மெய்யுறு உணர்ச்சி எடுத்துடன் கிடையாது. மெய்யுறு உணர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் வரும்பொழுது இருவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் விதி. அதுக்குனால காலங்களையெல்லாம் வச்சுக்கிறாங்க. 3 மாதமாக 2-3 மாதத்துல தான் காதல் இருந்துகிட்டு இருக்கும். வருஷக்கணக்கில் ஏனுங்க எப்போங்க இப்படி கேட்பாங்க, எப்போங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது? அட விடு, உனக்கு ஒரு நல்ல புருஷனும் எனக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியும் கிடைக்கிற வரை நம்ம காதலிச்சுட்டே இருப்போம். இப்படிங்கிற காலகட்டம் இது. அப்படி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருவரும் கற்பு நெறிக்கு செல்ல வேண்டும், மனையற வாழ்க்கைக்கு செல்ல வேண்டும் என்பது தொல்காப்பியருடைய விதி. இதில் களவில் நோக்கம் இருக்குது. முதல் எடுத்து திருக்குறளினுடைய அதிகாரங்கள் தான். அந்த காமத்து பல்ல தகையனும் கொடுத்தல் ஐயம் வரும். முதல் எடுத்தது உடனே இவன் பார்த்த உடனே இது மானோ மயிலோ அப்படின்னா மலையிலிருந்து வருகின்ற தெய்வம் அவனுக்கு ஐயம் வரும். அப்புறம் பார்க்குறேன், கண் இமைக்குது, கால் தரையில் தொட்டுட்டு இருக்குது, வண்ண மலர் மாலைகள் எல்லாம் வாடிக்கோ, இது பெண்மகள் தான் சொல்லிட்டு இருக்குது. இப்படி வியப்பு அடைவான். அப்படி இருவர் கண்ணில் தான் மறுபடியும் இருக்குது. அண்ணனம் நோக்கினால் அவன் நோக்கி கம்பரை எங்கேருந்து எடுத்துறாருன்னா தொல்காப்பியத்தில் இருந்து தான் எடுத்திருக்கிறாரு. தொல்காப்பியத்தில் இருந்து தான் எடுத்திருக்கிறாரு. அந்த நோக்கமானவர்கள் இருவரும் காதலிக்கின்றார்கள். அது ஒரு சில நாட்கள் தான் சந்திக்க முடியும். அதற்கு பின்பு அந்த தலைமகனானவன் அந்த தோழன் அவனுடைய தோழன்கிட்ட சொல்லி அந்த பொண்ணை நான் சந்திக்கணும், அதுக்கான ஏற்பாடுகள் நீ இதை அவன் போய் அங்கே விசாரணை பண்ணிட்டு வந்து இது பண்ணுறது. அப்புறம் இந்த முதல் எடுத்தது தலைமகள் தோழிக்கிட்டவே மறைச்சிட்டு இருப்பான். ஆனால் தோழி இவளுடைய நடைமுறைகளை பார்த்து சரியான நேரத்தில் உணவு உண்பதில்லை, நம்ம கூட விளையாட வாரதில்லை, தனித்தனியாக போய் உட்காந்து செல்ஃபோன் நோண்டிகிட்டே உட்காந்துருக்குது. இப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் அறிகுறிகளை எல்லாம் வச்சுட்டு நீ ஏதோ இருக்கு. அப்புறம் தான் சொல்லுவா, தோழி கிட்ட சொல்லு, உண்மை சொல்லுவான். அப்புறம் 2 பேரும் சந்திப்பதற்கு ஏற்பாடு தோழியும் செய்வான். அவன் தோழி தான் மிக மிக முக்கியம். செவிலித்தாயினுடைய மகள் தான் தோழியாக இருப்பது இலக்கிய மரபு. அந்த அவ போய் இந்த பையன் ஆறு, அவங்களுடைய செல்வாக்கு எந்த நிலையில் இருக்குது, அவங்களுடைய தன்மைகளில் என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் உசாவி வந்து விசாரித்து வந்து உசாவி வந்து அப்புறம்தான் இது பரவாயில்ல நீ சரின்ட்டு அப்புறம்தான் தோழி வந்து உதவி செய்கிறாப்பில் இருக்குது. கடைசியில் இவர்களுடைய இருவர்களை சந்திக்க வைப்பதும் திருமணம் வீட்டில் ஒத்துக்கொள்ளாத போது இருவரையும் அதாவது இருவரையும் உடன்போக்கு நிகழ்த்தி வைப்பதும் தோழி தான். நீ போய் பிழைக்கணும் அப்படின்னு சொல்கிறது. இந்த சமயத்தில் முதலில் செவிலித்தாய் அதான் முதல் இவங்க இருக்கிறத இவங்க என்னமோ இருக்குது அப்படிங்கிறத அறிகிறது. காதல் செய்கிறாங்களோ என்னமோ இருக்குதுன்னு ஏன் புள்ள சோறே உங்க மாட்டேங்குது, என்ன காரணம்? அதுக்காக போய் அவங்க ஏதோ பிசாசு பிடிச்சிருக்குமோ, பேய் பிடிச்சிருக்குமோ, பேய் ஓட்டுற கலங்க விட்டு போகிறாங்க வெறியாட்டு. பிள்ளைய இப்படி பண்ணிட்டு இருக்குது. ஆனால் அவங்க செவிலித்தாய்க்கு ஒரு ஐயா என்ன சோறுங்க மாட்டேங்குது, தானிய பிரமத்தி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்குது. அப்போ அது ஏதாச்சும் பிசாசு பிடிச்சிருக்குமோ, பேய் பிடிச்சிருக்குமோன்னு அதுதான் வெறியாடல். அந்த இடத்துல தான் முருகன் வெறியாடல் வர்றது, தொல்காப்பியத்தில் வர்றது கொற்றவை அந்த இடத்துல தான் வெறியாடல் என்பது வருது. அவன் வேலவன் வர்றதெல்லாம் அந்த இடத்துல தான். அதெல்லாம் தனித்தனியான பகுதிகள் இருக்கிறது.
அந்த மாதிரி ஆன பின்னால் உடன்போக்கு நிகழ்த்தி வைப்பாள். அப்படி போய் சொல்லலாம். சில சமயத்தில் பெற்றோர்களே குளர்குறி மரபினர் ஏற்றுக்கொள்ள கொடைக்குறி மரபினர் கொடுப்பதால் திருமணம் அவங்க 2 பேர் பெற்றோர்களை ஏற்று திருமணம் நிகழ்த்தி வைப்பதும் உண்டு. பெரும்பாலும் திருமணம் என்பது பெண்ணினுடைய நம்ம தமிழ் சமுதாயத்தை பொறுத்து பெண்மைக்கு முதன்மை தான் கொடுத்திருக்கின்றார்கள் இல்லையா. ஆண் மகனை பற்றி பேசுவதை தலைவனோடு நிறுத்திக்கிறாங்க. அவங்க அப்பாரு, அவங்க தம்பியாரு, அண்ணனாரு, அதெல்லாம் பேசுறதில்ல. ஆனால் தலைமகளுடைய அண்ணன் தம்பி இவங்க கோபம் வந்த உடனே சண்டைக்கு வருவாங்க. அந்த மாதிரி காவல் போட்டுருவாங்க. அந்த காவலையெல்லாம் மீறி கொண்டு போய் தோழி சேர்த்து வைப்பாங்க. இது மாதிரி செய்கிறது உண்டு. இந்த பகுதி உளவியல் தோழி என்பது மனநிலை, அவனுடைய மனநிலை என்ன, இருவரையும் சேர்த்து வைப்பது என்பதற்கெல்லாம் இப்படி இருவரும் தனிமையாக சந்தித்தாலும் அவர்களுடைய தோழர்களாலும் தோழிகளாலும் வளர்க்கப்பட்டு அவர்கள் அதை செவிலித்தாய்க்கு அறிவுறுத்தி நற்றாய்க்கு பெற்றதாய்க்கு அறிவுறுத்த பின்பு பெற்றதாய்த்தான் பக்குவமான நிலையிலே போய் தமையனுக்கும் தன் ஐயுக்கும் அப்பாவுக்கும் சொல்லி ஒரு உறவு நிலையை ஏற்படுத்தி வைப்பாங்க. வைப்பதோடு அந்த சமயத்தில் சில சமயத்தில் காவல் போட்டுருவாங்க அந்த பையன் வர்றதுக்கு இல்லாமையே. அதை எல்லாம் தோழி தான் சரி செய்து எந்த நேரத்தில் எப்படி உடன்போக்கு நிகழ்த்தி வைப்பது எல்லாம் மட்டும் வழியில் போகும்போது யார் யார் பேசுவாங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது. அம்மா எந்தெந்த இடத்த எல்லை வரை போய் குழந்தையை தேடலாம், செவலித்தாய் மகளை எந்தெந்த இடத்த வரை போய் தேடலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தொல்காப்பியத்தில் அந்த களவியல் பகுதியில் நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால நாம் தொல்காப்பியத்தை படிப்பதால் என்ன நன்மை என்றால் நம்மளுடைய மனித வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு வழிமுறை சொல்லப்பட்டிருக்கிறது. இது கண்டிப்பான காரணம். அப்புறம் நாணம் என்பது பெண் மகள் எடுத்த உடனே ஐ லவ் யூன்னு சொல்கிற கிடையாது. என்னங்கன்னா அவளுக்குன்னு சில நாணம், அச்சம், அதெல்லாம் அச்சம் என்பதை நாம் இப்போ கொண்டு வந்துட்டோம், பயத்துக்கு கொண்டு வந்துட்டோம். ஆருக்கும் அஞ்சாத நேர் கொண்ட பார்வை நிமிர்ந்த நெஞ்சோடு இருக்க அந்த அச்சம் வேற. இது அச்சம் என்ன ஒரு சின்ன தடங்கள், இதனால் என்ன பயம், அவங்கிறது அந்த பயம், இதனால் ஏதாவது சிக்கல் வந்துருமோ என்ன ஏதுங்கிற ஒரு பய பெண்ணுக்கே இருப்பதனால் அவள் அதிகப்படியாக அதை வெளிப்படுத்துவது இல்லை. இவன் தான் சொல்கிறான். அதனால் இந்த களவியல் என்பது இன்னும் நிறைய பகுதிகள் இருக்குது. அதை நாம் பேசிகிட்டே இருந்தால் காலம் போயிட்டே இருக்குது. நமக்கு பேசுறதுக்கு நிறைய நாள்களும் இருக்கிறதுனால மீண்டும் மீண்டும் பேசுவோம் என்று கூறி இத்துடன் என்னுடைய இந்த தொல்காப்பியத்தில் களவியல் நெறி என்பதை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.